ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான கோட்டில் எக்ஸாமுக்கான தமிழ் கொஷின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரிஜினல் கொஷின்ஸ் 2024 நடந்த ஒரிஜினல் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் எதுக்கு இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த இயர் இதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 15 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். 15 1 மார்க்ஸ்க்குமே எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புக் பேக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். ஸோ 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் வந்து எழுத சொல்லுவாங்க. 21 வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸாக இருக்கும். அதில் வந்து திருக்குறள் அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ திருக்குறள் அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மனப்பாட பகுதி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடியதும் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய மாடலில் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 மார்க்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய மாடலுக்கு வந்து நீங்கள் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிக்சர் கொடுத்து அதிலேருந்து எழுத சொல்லுவாங்க. அடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது மொழிபெயர்க்க எழுத சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி கொஷின்ஸ் அதுவும் படிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாகவே தமிழ் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப ஹை மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தமிழில் தான் நீங்கள் வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணி உங்களுடைய டோட்டல் மார்க்கை ஹையாக காமிக்க முடியும். ஸோ தமிழை வந்து நீங்கள் கம்பல்சரி மிஸ் பண்ணாமல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். கோட்டில் எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.